சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை தேர்தலுக்கு முன்பே நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்து அறிவிப்பும் செய்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி வைக்கப்பெற்று ஆகஸ்ட் 17 அன்று நடத்த உள்ளோம். தமிழகத்தில் தமிழ் தேசியம் குறித்த விவாதத்தை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் அண்மை காலமாக பிறமொழி வெறுப்பு, பிற இன வெறுப்பு என்கிற இனவாதம் தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என்று பிறமொழி பேசும் உழைக்கும் மக்களையும் அந்நியர்களாக தள்ளி வைக்கிற, அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்கிற விவாதங்களை பலர் அரங்கேற்றி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பார்வையில் அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்கிற அடிப்படையில்தான் தமிழை போற்றுகிறோம். தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை வென்றெடுக்க போராடுகிறோம். தனி தமிழ்நாடு கோரிக்கையை தமிழரசன் முன்வைத்தார். தனி தமிழீழ கோரிக்கையை மேதகு பிரபாகரன் முன்னெடுத்தார். தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு, தனி கொடி, உலக அரங்கில் அங்கீகாரம் வேண்டும் என்கிற வேட்கை நெடுங்காலமாக இருக்கிறது. 10 கோடிக்கு மேலான தமிழர்கள் உலகமெங்கும் தமிழ்நாடு உட்பட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஐநா பேரவையில் ஒரு அங்கீகாரம் இல்லை. நம்முடைய கொடி அங்கே பறக்கவில்லை. நம்முடைய இனத்தின் பாதுகாப்புக்கான குரல் அங்கே ஒலிக்கவில்லை என்கிற நிலையில் தமிழீழத்தை வென்றெடுப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஒரு அங்கீகாரம் உலகளாவிய அளவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தனித்தமிழ்நாடு கோரிக்கை தொடக்கத்திலேயே சிதைக்கப்பட்டு விட்டது. தமிழரசன் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இந்த நிலையில் தமிழ் தேசியம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட தேசிய இன உரிமை என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை முன்வைக்க விரும்புகிறது. அதிலும் குறிப்பாக ஒரே மதம் ஒரே தேசம் என்கிற கோட்பாட்டை RSS மற்றும் பாஜகவினர் முன்வைக்கிற நிலையில் மதவழி தேசியத்தை இந்தியாவில் கட்டமைக்க விரும்புகிறார்கள். அது புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே இங்கு மதவழி தேசியம் கூடாது. பல மதங்கள் இருக்கலாம், மத உணர்வுகள் இருக்கலாம், மத உரிமைகள் இருக்கலாம். அதனை அரசமைப்பு சட்டம் அங்கீகரிக்கிறது, அனுமதிக்கிறது. அதே போல பல மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் இங்கே வாழலாம். அந்த பன்மைத்துவத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்கிறது, அங்கீகரிக்கிறது, அனுமதிக்கிறது. இந்த நிலையில்தான் பன்மைத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தமிழ் தேசிய இனம் பிற தேசிய இனங்களோடு ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்பி சாதியற்ற சமத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதவழி தேசியத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறது.
பாஜக RSS முன்வைக்கிற இந்துத்துவ தேசியத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறது. அந்த குரலை உரத்து ஒலிப்பதற்கான ஒரு களமாகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம், ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக யார் யார் பங்கேற்பார்கள் என்பதை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. ஓரிரு நாட்களில் எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு கூடி இந்த மாநாட்டுக்கு யாரை யாரை அழைப்பது என்பதை நாங்கள் முடிவு செய்ய உள்ளோம். அயல் நாடுகளில் இருந்து யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. குறுகிய கால இடைவெளியில் யாரையும் அப்படி அழைக்க இயலாது. தமிழ்நாட்டிலிருந்து யாரை அழைப்பது என்பதை விவாதித்து பின்னர் அறிவிப்போம். 2 நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும். நான் இன்னும் காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் உள்ளேன். இன்று எனது உடன்பிறந்த தமக்கையின் நினைவு நாள். அதனையொட்டி சொந்த கிராமத்திலும் திருமாந்துறை அக்கா வாழ்ந்த வாழ்க்கைப்பட்ட கிராமத்திலும் பல நிகழ்ச்சிகள் இருந்தன. அதில் பங்கேற்ற காரணத்தினால் முழுமையாக பட்ஜெட்டை நான் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. ஆனாலும் மேலோட்டமாக சில அறிவிப்புகளை நான் கேட்க நேர்ந்தது. குறிப்பாக எங்கள் கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிற சமூக நீதித்துறைக்கு கடந்த காலங்களை விட இப்போது கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை அறிந்தேன். அயல் நாடுகளில் படிக்கிற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்தப்பட்டு பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் பெருகி இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பண்டிதர் அயோத்திதாசர் வீடு கட்டும் திட்டம், அதுவும் அப்படியே அதே பெயரில் நீடிக்கிறது. நிதி ஒதுக்கீடும் கூடுதலாக செய்யப்பட்டிருக்கிறது. எளிய மக்களை பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்த, கல்வி ரீதியாகவும் மேம்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது என்பதற்கு இந்த துறைக்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற கூடுதல் நிதியிலிருந்து உணர முடிகிறது. அதற்காக முதலமைச்சருக்கும் நிதி அமைச்சருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றி அறிவிச்சிருக்கிறதா முன்னாள் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து தெரிவித்திருக்கிறார். கலைஞரின் கனவு திட்டம் என்று வீடு கட்டுகிற திட்டத்திற்கு முன்பு பெயர் இருந்தது. அந்த பெயரை இப்போது வெற்றி வீடு திட்டம் என்று மாற்றப்பட்டிருப்பதாக அறிகிறேன். அதுபோல பல திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இது வழக்கமான ஒன்றுதான். ரொம்ப ஒரு சில திட்டங்களை தவிர பெரும்பாலும் கட்சி மாறுகிற போது, ஆளுங்கட்சியாக மாறுகிற போது பெயர் மாற்றம் செய்வது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் அந்த திட்டம் அப்படியே இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். திட்டத்தை முற்றாக கைவிடாமல், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உதறாமல், அந்த திட்டத்திற்கு பெயர் மாற்றம் மட்டும் செய்து அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது பாராட்டுதலுக்குரியது. குறைந்த நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதே நேரத்தில் ஆடுக்கு 5 ஆடு ஒரு வீட்டுக்கு நிதி ஒதுக்கி. அதுவும் ஏற்கனவே இருந்த திட்டம் தான், ஆடு வளர்ப்பு திட்டம். அந்த அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து ஆடு மாடு வளர்க்கிற கோழி வளர்ப்பு திட்டம், அதே திட்டத்தை இப்ப செயல்படுத்திருக்காங்க. 5 ஆடு வழங்குறதா ஒரு திட்டத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு 200. எல்லா திட்டங்களையுமே செம்மையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வந்திருக்கிறது இந்த அரசு. ஆனால் கல்விக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இப்ப நீங்க குறைச்சிருக்கிறதா சொல்றீங்களா? நான் அதை சரியா பார்த்துட்டு சொல்றேன். தமிழக அரசு எது
வேளாண் பட்ஜெட் நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வரணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தாவேகா சொல்லியிருக்கிறது. அதில் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் முதலமைச்சர் ஏற்கனவே தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தார். அந்த நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்திவிட்டு முழுமையாக அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. குறு விவசாயி, சிறு விவசாயி ஆகிய தரப்பினர் பயன்பெறக்கூடிய வகையிலாவது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். 5 ஏக்கருக்கு மேலே உள்ள குறு விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வாங்கியிருக்கிற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். வானம் பொய்த்த நிலையில் சாகுபடி செய்யும் நிலப்பரப்பின் அளவு வெகுவாக குறைந்திருக்கிறது. தானிய உற்பத்தி அளவும் குறைந்திருக்கிறது. காவிரி நீரும் உரிய காலத்தில் வரவில்லை என்கிற நிலையில் அரசு இதை கவனத்திலே கொண்டு விவசாயிகளின் மனம் குளிரும்படி வேளாண் பட்ஜெட் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வரவு நகல திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானத்தை பற்றி அமைச்சர் வினோத் அவர்கள் இன்னைக்கு சிறப்பு வழிபாடு செய்திருக்கிறார். கண்டனத்துக்குரியது என்று சிபிஐனுடைய மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கை. இதை விமர்சிப்பதிலே எந்த பயனும் கிட்டப்போவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதத்தின் மீதும் அந்த மதம் சார்ந்த கடவுளின் மீதும் நம்பிக்கை உண்டு. இந்த இடம் கூட பூஜை செய்யும் போது அந்த கான்ட்ராக்டர் அதை செய்யறார். நமக்கு அதுக்கும் கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வேலையை தொடங்கும் போது பார்வையிட வந்த நம்முடைய தோழர்கள் அங்கே அமர்ந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். நாங்கள் எந்த வேலையையும் செய்கிற போது பூஜை செய்கிற வழக்கம் இல்லை. கான்ட்ராக்டர் இடத்துல கேட்டபோது நாங்கள் பெரிய வேலையை எடுத்து செய்கிறோம், அது விபத்து நேர்ந்துடக்கூடாது, மின் விபத்து நிகழ்ந்து விடக்கூடாது, யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் பூஜை செய்வது வழக்கம், அது எங்கள் நம்பிக்கை என்று அந்த ஏற்பாட்டாளர் சொன்னார். அதிலே நம்மால் குறுக்கீடு செய்ய முடியவில்லை. மாநாடு நடத்த வேண்டும், பந்தல் போட்டு தாருங்கள் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒப்பந்தம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அதிலே நாம் தலையீடு செய்வதில்லை என்கிற அடிப்படையில் இதிலும் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நாங்க இப்போ ஒன்றும் பட்ஜெட்டை நோக்கி எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல. அது இந்த வீடு கட்டுறதுக்கு கடந்த காலங்களில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு கூட 3 லட்சம் அளவு தான் இருந்தது. இப்போ 5 லட்சமா அதை உயர்த்தி இருக்கிறார்கள். அந்த ஆட்சி காலத்திலேயே நாங்கள் அந்த பரப்பளவையும் கூட்ட வேண்டும், கொஞ்சம் பணத்தின் மதிப்பையும் கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். இப்போது அந்த நிதி ஒதுக்கீடு கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாநாட்டு தீர்மானங்களை உங்களுக்கு தெரிவிப்போம். மாநாட்டு தீர்மானங்களை நாங்கள் அறிவிக்கும் போது எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை வலியுறுத்துவோம். இதில் கோரிக்கைகள் என்று எதுவும் இல்லை, கருத்தியல் சார்ந்த களம் இது. தமிழ் தேசியம் என்பது இன வெறுப்புக்கு இடமளிக்கக்கூடிய ஒன்று அல்ல. தேசிய இனங்களின் ஐக்கியத்தை முன்னிறுத்துகிற ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம். இந்தி பேசுகிற இந்தி தேசிய இனமும் தமிழ் பேசுகிற தமிழ் தேசிய இனமும் உழைக்கிற மக்களுக்கு இடையில் ஒற்றுமை வேண்டும். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறபடி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை இங்கே பாதுகாக்க வேண்டும். புதுதில்லியிலே இருக்கிற அரசு ஒரே தேசம் ஒரே அரசு என்ற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது.
ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே கட்சி, ஒரே தேசம், ஒரே ஆட்சி, ஒரே தேசம், ஒரே அரசு, மாநில அரசுகளே தேவையில்லை என்கிற நிலைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதிகாரங்களை குவிமையப்படுத்துவது, ஒரே இடத்திலே குவிக்க முயற்சிப்பது, பன்மைத்துவத்தை சிதைப்பது, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற முயற்சி. ஆகவேதான் தமிழ் தேசியம் என்கிற இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கிற அதே வேளையில் மலையாள தேசிய இனத்தையோ அல்லது கன்னட தேசிய இனத்தையோ தெலுங்கு தேசிய இனத்தையோ பகையாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்களை நம்முடைய எதிரிகளாக முன்னிறுத்தவில்லை என்பதுதான் இந்த மாநாட்டின் முக்கியமான செய்தி. காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் புதிதாக அணை கட்ட வேண்டும் என்கிற தேவையே இல்லை. பெங்களூரில் வசிக்கக்கூடிய மக்கள் சரிபாதி அளவுக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அங்கு வாழக்கூடிய மக்களுக்குத்தான் குடிநீர் என்கிற போது அங்குள்ள தமிழர்களுக்குமான குடிநீர் தான் அது, இந்த குடிநீர் திட்டம். ஆனால் அவர்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த நீரை கேஆர்எஸ் என்கிற கிருஷ்ண ராஜசாகர் அணை திட்டத்தின் அணையின் மூலம் அங்கே தேக்கி வைக்கப்படுகிற நீரில் இருந்து தேவையான நீரை, குடிநீரை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியும். பெங்களூருக்கும் அந்த கிருஷ்ண ராஜசாகர் அணைக்கும் 80 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனால் மேகதாது என்கிற இடம் ஒகேனக்கலுக்கு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. பெங்களூருக்கு அது கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு தூரத்தில் இருந்து பெங்களூருக்கு குடிநீர் எடுத்து செல்வதை விட அந்த அணை கட்டுவதற்கென்று ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழிப்பதை விட 10,000 - 20,000 கோடி நிதியை விரயம் செய்வதை விட கேஆர்எஸ் அணையிலிருந்து, அந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து பெங்களூருக்கு தேவையான குடிநீரை கர்நாடக மாநில அரசு எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்நாடக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான பகையை வளர்க்க இடம் கொடுக்க கூடாது என்பதையும் இந்த மாநாட்டில் நாங்கள் வலியுறுத்த உள்ளோம். தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற முதலமைச்சரை நீங்க நேரில் சந்தித்து வலியுறுத்த வாய்ப்பு இருக்குங்களா? சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது நாங்கள் கோரிக்கையை தான் சொல்லி வருகிறோம். தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் தான் ஆகின்றன. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் 6 மாதம் நாம் பொறுத்திருப்போம், தாவேக்கா அரசு ஆட்சி நிர்வாகத்தை எப்படி முன்னெடுத்து செல்கிறது என்பதை பார்ப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். 2 மாதங்களை மட்டுமே நிறைவு செய்திருக்கிற தாவேக்கா அரசு அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் 2 மாதங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்த முடியாது. ஒவ்வொன்றாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்யறாங்க, அது உங்க பார்வை? அந்த பிரச்சனை சம்பந்தமா நான் நிறைய பேசிட்டேன், அறிக்கையும் கொடுத்துட்டேன். அது போதும், அந்த விவாதம் போதும் நினைக்கிறேன். இது சிறுத்தைகள் ஒவ்வொரு மாநாட்டின் போதும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தான். யார் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் சுவர் விளம்பரம் எழுதுகிற போது காவல்துறையின் நெருக்கடிகள் இருக்கும். அதே போல எங்களை எதிராக பார்க்கிற சில சாதியவாத குழுக்கள் எங்களுக்கு நெருக்கடிகளை தருவதுண்டு. அவற்றையெல்லாம் நாங்கள் அவ்வப்போது எதிர்கொண்டு வருகிறோம், இப்போதும் எதிர்கொள்கிறோம். அதையெல்லாம் கடந்து மாநாடு மாபெரும் வெற்றியை பெறும். மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் கலந்து